சொன்னார்கள். ஆனால் அந்த விவசாயி ஜெபித்து கடவுளால் உயிர்ப்பிக்க முடியும் என்று நம்பினார். தன்னை சுற்றியிருந்த சந்தேகங்களுக்கு மத்தியிலும் அவர் தினமும் நிலத்தை பண்படுத்தி விதைகளை விதைத்து காத்திருந்தார். சில மாதங்களுக்குப் பிறகு எதிர்பாராத விதமாக மழை பெய்தது. அந்த நிலம் நல்ல அறுவடையை தந்தது. பாடம்: அந்த மலை என்பது நம்பிக்கையின்மையும் சோர்வும்தான். சந்தேகமற்ற அவருடைய விசுவாசம் அந்த மலையை அசைத்தது. கதை 2: மாணவனும் சாத்தியமற்ற தேர்வும். ஒரு மாணவன் ஒரே தேர்வில் 2 முறை தோல்வியடைந்தான். பயம் அவனுக்கு ஒரு மலையாக மாறியது. ஒவ்வொரு முறையும் அவன் படிக்கும்போது நீ மீண்டும் தோல்வியடைவாய் என்று சந்தேகம் கிசுகிசுத்தது. இந்த முறை அவன் விசுவாசத்துடன் ஜெபித்தான், தொடர்ந்து படித்தான், சந்தேகத்திற்கு இடமளிக்க மறுத்தான். பயம் வரும்போதெல்லாம் கடவுள் என்னுடன் இருக்கிறார் என்று தனக்குத்தானே நினைவூட்டிக் கொண்டான். தேர்வு எளிதாக இருந்ததால் அவன் தேர்ச்சி பெறவில்லை, மாறாக விசுவாசம் சந்தேகத்தை மாற்றியதால் தேர்ச்சி பெற்றான். பாடம்: விசுவாசம் முயற்சியை நீக்கவில்லை, அது பயத்தை நீக்கியது. தோல்வி என்ற மலை அகற்றப்பட்டது. கதை 3: அத்திமரப்பாடம். அசல் சூழல்: இயேசு ஆரோக்கியமாகத் தோன்றிய ஆனால் கனி கொடுக்காத ஒரு அத்தி மரத்தை சபித்தார். அடுத்த நாள் அது காய்ந்து போயிருந்தது. விசுவாசம் உண்மையானதாக இருக்க வேண்டும், வெறும் வெளித்தோற்றமாக இருக்கக்கூடாது என்று சீடர்களுக்கு கற்பிக்க அவர் இதை பயன்படுத்தினார். பாடம்: விசுவாசம் உண்மையாக இருக்கும்போதும் நம்பிக்கையானது கீழ்ப்படிதல் மற்றும் நம்பிக்கையுடன் பொருந்தும்போதுமே மலைகள் அசையும். கதை 4: உடைந்த குடும்பத்தை எதிர்கொள்ளும் பெண். ஒரு பெண்ணின் குடும்பம் சிதைந்து கொண்டிருந்தது. கோபம், மௌனம் மற்றும் மனக்கசப்பு ஆகியவை அவள் வீட்டை நிரப்பியிருந்தன. எல்லோரும் இது ஒருபோதும் மாறாது என்று சொன்னார்கள். அவள் கைவிட்டு விடாமல் தினமும் ஜெபித்தாள், தன் சொந்த மனப்பான்மையை மாற்றிக்கொண்டாள், முதலில் மன்னித்தாள், ஆரம்பத்தில் எதுவும் மாறாதபோதும் கடவுளை நம்பினாள். மெதுவாக இதயங்கள் மென்மையாயின, உரையாடல்கள் திரும்பின, குணப்படுத்துதல் தொடங்கியது. பாடம்: அந்த மலை ஒரே இரவில் நகரவில்லை, ஆனால் சந்தேகமற்ற விசுவாசம் தேவன் செயல்படும் வரை அவளை உறுதியாக நிற்க வைத்தது. இயேசு உண்மையில் கற்பிப்பது என்ன? விசுவாசம் என்பது உரத்த வார்த்தைகள் அல்ல, மாறாக உறுதியான நம்பிக்கை. சந்தேகம் செயலை பலவீனப்படுத்துகிறது. மலைகள் என்பது பயம், பாவம், பழக்கவழக்கங்கள், அநீதி, நோய் அல்லது நம்பிக்கையின்மையாக இருக்கலாம். தம்மை முழுமையாக நம்பும் விசுவாசமுள்ள மக்கள் மூலம் தேவன் மலைகளை அகற்றுகிறார். ஒரே வரியில் எளிய பொருள்: விசுவாசம் வலுவாக இருந்து சந்தேகம் நீக்கப்படும்போது சாத்தியமற்றதாகத் தோன்றுவதை வெல்ல கடவுளின் சக்தி நம் மூலம் செயல்படுகிறது.